வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ரேட் வித் ஜெடி சேனல். இந்த வீடியோவில் நம்ம விஷ்ணு பிரகாஷ் லிமிடெட் ஐபிஓ வந்து வரப்போகுது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோட ஓரளவு கம்ப்ளீட் ஒரு அனாலிசிஸ், ரொம்ப டீட்டெயிலாக இல்லை, ஓரளவு அனாலிசிஸ் பார்ப்போம். கடைசியாக நான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறேன்னா பண்ணலையா அப்படிங்கிற சாய்ஸையும் இதில் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த விஷ்ணு பிரகாஷ் லிமிடெடோட கம்பெனி ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸான ஒரு கம்பெனி. அதாவது கான்ட்ராக்ட்லாம் எடுத்து அதுக்கு டிசைன் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ என்ன மாதிரி கான்ட்ராக்ட்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வாட்டர் சப்ளை சர்வீஸ் பண்ணுறது, ரயில்வே, ஹைவே, பிரிட்ஜ், இந்த மாதிரி இதோட ப்ராஜெக்ட்லாம் எடுத்து அதுக்கு வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஸோ இது வந்து எங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டேட்டுக்கும் பண்ணுறாங்க, ஸ்டேட்டுக்குள்ளேயும் பண்ணுறாங்க. ஐ மீன் இந்தியாவில் எந்த எந்த பகுதியிலையுமே இந்த இது வந்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறக்கூடிய ஒரு கம்பெனி தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து இந்த ரயில்வே, வாட்டர் சப்ளை, ஹைவே, இந்த மாதிரி தெரியுது அவங்களுக்கு. இது பப்ளிக் ஓரியன்ட் பிஸ்னஸ் எல்லாமே இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு கம்பெனி தான் இது. அதை விட இந்த கம்பெனி எப்போ ஓப்பன் ஆச்சு, எப்போ க்ளோஸ் ஆச்சு, அதெல்லாம் நீங்கள் அந்த கம்பெனி வெப்சைட்டில் போனாலே தெரியும். கிட்டத்தட்ட 1986, 1990 அந்த ரீஜனில் வந்த கம்பெனி தான் இது. இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி நிறைய கான்ட்ராக்ட்ஸை எடுக்க ஸோ இந்த கம்பெனி கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டீல், ஐ மீன் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்டில், அந்த லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட், அது கூட நிறைய டீல் வச்சு நிறைய கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறக்கூடிய ஒரு கம்பெனி. அதாவது ரீசென்ட்லி நல்லா டெவலப் ஆன கம்பெனின்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த இதோட ஐபிஓ பார்த்தீங்கன்னா 24 லான்ச் ஆக போகுது. 28 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதை 10 rupees பெர் ஷேர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. 150, ஒரு லாட்டுக்கு 150 ஷேர். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14,000 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து நிற்கும். ஓகேவா? இதில் எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி தான் இதில் எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் வந்து 9 rupees பெர் ஷேர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதான் நான் சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு லாட் வாங்குறதுக்கு 14,850 ரூபா இருந்தால் ஒரு லாட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் 13 லாட் அப்ளை பண்ணலாம். ஒரு ரீட்டெயிலுக்கு, நம்ம ரீட்டெயிலருக்கு மேக்ஸிமம் 13 லாட் அப்ளை பண்ணலாம். அதாவது 13 லாட் அப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 1,93,000 அந்த ரேஞ்சில் வரும். ஒரு லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, இதோட மார்க்கெட் கேபிட்டல், இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க மாதிரி தான். நல்ல வரிசையான நம்பராக இருக்குது பாருங்களேன். 1,234 கோடி ஒர்த்துள்ள ஒரு கம்பெனி தான். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும் அப்படின்னா என்னங்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 0.8 அப்படிங்கும்போது ஓரளவு நல்ல டெப்ட் டு ஈக்விட்டி தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. இப்போ இவர் முக்கியமாக நம்ம ஒரு ஐபிஓனாலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறது எல்லாமே. இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 19ஆம் தேதி 42 ரூபா இருந்துச்சு. 20ஆம் தேதி ஒரு இறக்கம் 40 ரூபா வந்து ஒரு சிறிய இது இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து இந்த கம்பெனியை சுற்றி இருந்தது. அது இப்போ கிளியர் ஆகி இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 44 அப்படிங்கிற கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. 44 கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ங்கிறது ஒரு நல்ல ஜிஎம்பி தான், அது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த ஜிஎம்பியை பார்க்கும்போதும், இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட்ஸ் பார்க்கும்போதுமே இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறது தெரியுது. இன்னும் இன்டெப்த் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் இன்னொரு வீடியோ கூட போடுறேன். பட் ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ரீட்டைலருக்கு எனக்கு தெரிஞ்சு இது போதும். இன்னும் வேணும்னா நீங்கள் ஒரு வெப்சைட்ஸில் போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் அப்ளை பண்ணுறேன்னா அப்படி இல்லைங்கிறத பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்னோடய கம்பெனியில், ஐ மீன் என்னோடய ஸ்டாஃப்ஸு, அவங்க எல்லாத்தையுமே சொல்லி இதுக்கு நான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது நல்ல கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கிறதுனால கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதாவது ஒரு லாட் அப்ளை பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு, எனக்கு தெரிஞ்சு 10 லாட் அப்ளை பண்ணோம்னா ஒரு லாட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த ரேஞ்சு கிட்ட தான் இது போய் முடியும் அப்படின்னு தோணுது. ஸோ இதை பேஸ் பண்ணாதீங்க கைஸ், முடிஞ்சால் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு தோணுது. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.